अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் டிசம்பர் 25 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசூரிடம் மார்கழி மாதம் 10ஆம் திருநாள் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. அதுலேயும் இன்றைய நாள் பஞ்சமி திதி வளர்பறை. கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுலேயும் மெயினாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் 100% சிம்மத்துக்கு சூப்பராக இருக்குது, மேஷத்துக்கும் நல்லா இருக்குது, தனுசுவிற்கும் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற நிலமா ஓடின்னு இருக்கு. ஸோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறையா கொடுக்கும். வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக லாபங்கள், எதிர்பாராத நண்பன் மூலியமாக பார்ட்னர் மூலியமாக ஒரு பெரிய ஒரு கனமான பண வரவுகளும் சந்தோஷங்களும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயம் இந்த நாள் முடிய போதுன்னே சொல்லலாம். நிலபுரன்கள் சார்ந்த விஷயங்களும் ஹஸ்பண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக முடியக்கூடிய அற்புதமான நாள். எல்லாருக்கூடையும் நல்ல நட்புறவு அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், எடுத்த காரியங்கள் கைகூடுவது, மனசுக்கு திருப்தி கொடுப்பதுங்கிற மாதிரி இன்றைய நாள் சும்மா அட்டகாசமாக இருக்குது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி, சந்தோஷம், நட்புறவு அதிகமாக நீட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள். புது ஒரு தொழில் அல்லது புதுசாக ஏதாவது படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் இன்றைய நாள் ஆரம்பிக்கலாம். நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. பயமே தேவையில்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் கிளாரிட்டி இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது. வெறும் கேது மட்டும் இருந்தால் கன்ஃபியூஷன், இப்போ அது உங்களுக்கு இருக்குது. ஆனால் சந்திர பலமோட கூடிய கேது என்ன பண்ணுவார்னா, நம்ம சைடில் என்ன தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நம்மளை பிஹேவ் பண்ண வைப்பார். அதனால் உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தையும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாக அம்மாவுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ, பெரியவங்களுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ, பாட்டிக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட இந்த நாள் சரியாக போயிடும். ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடுவது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அவசரப்படாமல் விட்டு கொடுத்து போனால் செட் ஆகிடும். இந்த நாள் உணவில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். கூட இருக்கிறவங்க வேணும்னே ஏதாவது கொஞ்சம் கோளாறு பிரச்சனை பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேதுமாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். ரொம்ப நாளாக தள்ளி போயின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாள் ரொம்ப பாசிட்டிவாக முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி பேச்சு திறமை அபாரமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, அதில் டவுட்டே கிடையாது. ரெண்டாவது, எந்த விஷயத்தையுமே நுணுக்கமாக சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வச்சு உங்கள் வேலையை முடிச்சுக்கக்கூடிய
அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆநிறம் கிரீன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். கொஞ்சம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போனோம்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வாய்ப்புகள், புது ஒரு தொழில் அல்லது புதுசாக ஏதாவது படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் இன்றைய நாள் ஆரம்பிக்கலாம். நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. பயமே தேவையில்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆநிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்த்தியாக ஒரு காரியத்தை முடிப்பது, யதார்த்தமாக ஒரு காரியத்தை நல்லபடியாக முடிப்பது. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ஜெயிக்காம விடாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கோபமே இல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். இன்றைய நாள் அந்தளவுக்கு நல்ல ஏற்றங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் நிலப்புலன்கள் அமையும், வண்டி அமையும், பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆநிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு சாப்பிடுங்க. ரெண்டாவது, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எல்லாமே நமக்கு தெரியுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். அவங்க பிரச்சனை இருக்கோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நாட்களில் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும். பேச்சில் கவனம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆநிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், திடீர் பண வரவுகள், யோகமான காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதுர்க்கை அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆநிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் ஏற்படும், அலைச்சல்கள் ஏற்படும். கொஞ்சம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போனோம்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முக்கியமான விஷயங்களில் காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆநிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.